ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, நல்ல டேஸ்டா ஹெல்த்தியா பசலைக்கீரை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போறோம். இந்த கூட்டை சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம தோசை சப்பாத்திக்கு கூடயும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கூட்டுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சிடலாம். 1/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த கூட்டுக்கு நீங்கள் சிறுபருப்பும் பருப்பும் ஈக்குவலாக போட்டு பண்ணீங்கன்னா கூட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு பருப்பு மூழ்கி 1/2 இன்ச் வெளியில் வர அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். தண்டோடைய அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பசலைக்கீரை, பாலக்கீரை, ஸ்பினாச் இப்படி வெவ்வேறு நேமில் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். பசலைக்கீரைனா எந்த கீரைன்னு தெரியாமல் இருக்காதீங்க, பாலக்கீரை தான். ஒவ்வொரு கீரையாக எடுத்து இலை ஆரம்பிக்குது பாருங்க, அந்த இடத்துல தண்டை உடச்சி எடுத்துருங்க. தண்டு இளந்தண்டாக இருந்தால் நீங்கள் பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். க்ளீன் பண்ணும்போது இலையில ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பசலைக்கீரையை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா அதிகமான ஃபைபர் இருக்குது, அதிகமான அயன் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கொடுக்கும். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2க்கு 3 வாட்டி நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அதனால 2க்கு 3 வாட்டிக்கு நல்லா கழுவி எடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடிசா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே கட் பண்ணிட்டு தண்ணியில் அலசி எடுக்கக்கூடாது. அப்படி அலசினீங்கன்னா கீரையோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். அதனால எப்பவுமே கீரையை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பருப்பும் வேக வச்சாச்சு. பருப்பு நல்லா மசிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட்டை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கூட்டு தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 5 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 15 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். அதுலேயே பூண்டு நல்லா செவந்து வந்துடும். பூண்டு, காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து 10 செகண்ட் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 ஸ்பூனில் பாதி ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கீரை மசாலாலாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா வேக விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டு திக்காக இருக்கணும், நீர்க்க போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர வேக விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். கீரை, பருப்பு, அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர அந்த வாசம் வெளியில் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பத்த தேங்காவை நல்லா துருகி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.